இதுவரைக்கும் ஆதித்த சரிதம் கதையில காஞ்சிபுரத்துல இருந்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் பழையாறையில இருக்கிற தன்னுடைய தாயான பராந்தக தேவிக்கு காஞ்சிபுரத்துக்கு வரும்படி ஒரு ஓலை ஒண்ணு அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு எப்படியாவது பழுவேட்டரையர் குலமகளான உமையால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அரசரான சுந்தர சோழர் தன்னுடைய மகா மந்திரி கிட்டையும் தன்னுடைய முதல் மனைவியான வானவன் மாதேவி கிட்டையும் கலந்து ஆலோசிக்கிறாரு. அந்த சமயத்துல ஆதித்த கரிகாலர் தன்னுடைய இரண்டாவது தாய்க்கு இப்பேற்பட்ட ஓலையை அனுப்பினது அப்படின்ற விஷயம் அரசருக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குது. அதுக்கான காரணம் தன்னுடைய மூத்த தாயார் தன்னை ஈண்டெடுத்த தாய்க்கே அவன் ஓலை அனுப்பல, ஆனா தன்னை வளர்த்தவளான இரண்டாவது தாய்க்கு போய் ஓலை அனுப்பியிருக்கிறானே அப்படின்ற கோபத்தோடைய தாக்கமா இருக்குது. ஆனாலும் அரசருடைய முதல் மனைவி இரண்டாவது மனைவிக்கு காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கான அனுமதிய அரசர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறாங்க. இது வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அரசருடைய அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா தஞ்சையில இருந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போறாங்க பராந்தக தேவி. அப்படி போனவங்க காஞ்சிபுரத்துக்கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துடைய எல்லையில தன்னுடைய கூடாரத்தை அமைக்க சொல்லி உத்தரவு கொடுக்கறாங்க. அரசியோடைய உத்தரவை கேட்டு அவங்க கூட வந்த காவலாளிகள் அவங்க சொன்ன இடத்துல கூடாரத்தை அமைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த அரசி பராந்தக தேவி காஞ்சிபுரத்தோடைய வளங்களையும் அதனுடைய எழிலையும் கண்குளிர ரசிக்கிறாங்க. இப்பேற்பட்ட தேசத்தோட அரசனா தன்னுடைய மகன் முடிசூடி இருக்கிறானே, இப்பேற்பட்ட தேசத்தை போரிட்டு சொந்தமா வென்றிருக்கானே அப்படின்ற பெருமை அவங்களுடைய மனசுல வருது. அப்படி ஓய்வெடுத்திருந்த அரசி பராந்தக தேவி அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு எழும்புது. இப்பேற்பட்ட அழகான ஒரு தேசத்துக்கு அரசனா முடிசூடி இருக்கிற தன்னுடைய மகன் எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துறான்? இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவனுடைய ஆட்சி உண்மையிலே புரிச்சிருக்கா? இந்த மக்கள் ஆதித்த கரிகாலனை தன்னுடைய அரசனா ஏத்துக்கிட்டாங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் அரசியோட மனசுல பிறக்குது. அதனால யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க அவங்க. அந்த கூடாரத்துல மற்ற காவலாளிகள் அவங்களுடைய தாதி பெண்கள் எல்லாம் ஓய்வெடுத்துட்டு இருந்த அதே சமயத்துல யாருக்குமே தெரியாம தன்னுடைய ராஜ அலங்காரத்தை கலைச்சு ஒரு சாதாரண பெண்மணியா உடை தரிச்சு யாருக்குமே தெரியாம ரகசியமா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போறாங்க பராந்தக தேவி. அவங்க போற இடத்துல எல்லாம் காஞ்சிபுரத்தோடைய அழக பார்த்துக்கிட்டே போறாங்க. தன்னுடைய தஞ்சைக்கு இணையா இயற்கை வளங்கள் சூழ அறிவுடைய மக்கள் வாழற இடமா காஞ்சிபுரம் அவங்களுக்கு தெரியுது. இப்படியே காஞ்சிபுரத்தோடைய பேரழக ரசிச்சுக்கிட்டே பராந்தக தேவி ஊருக்குள்ள போறாங்க. அதே சமயத்துல தஞ்சையில இருந்து பராந்தக தேவியை தவிர்த்து இன்னொருத்தரும் காஞ்சிபுரத்துக்கு வராரு. அப்படி வந்தவர் நல்ல பருமனான ஒரு உடல் அமைப்பும் நெத்தியில வைஷ்ணவ சின்னமான நாமத்தையும் தரிச்சிருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி இளவரசர் ஆதித்த கரிகாலரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போறாரு. ஆனா அதனுடைய காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி போறவர் காஞ்சிபுரத்துடைய எல்லையில சோழ தேசத்தோட யானைகளும் காவலாளிகளும் தாதி பெண்களும் ஓய்வெடுத்துட்டு இருக்கிற விஷயத்த கவனிக்கிறாரு. அப்போ நிச்சயமா அரச குடும்பத்துல இருந்து தான் யாரோ காஞ்சிபுரத்துக்கு போகணும். அப்படி போறவங்க நிச்சயமா கரிகாலரை பார்க்கறதுக்கு தான் போறாங்க அப்படின்ற விஷயம் உட்பட நம்பியோடைய மனசுக்கு தெரிய வருது. அதனால அந்த கூடாரத்தை நெருங்கின நம்பி அங்க இருந்த காவலாளிய பாக்குறாரு. நம்பிய பார்த்த உடனே அந்த காவலாளிக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு வந்திருக்கிறது சோழ தேசத்து மகா மந்திரியான அனிருத்த பிரம்மராயருடைய
தலைமை சீடனான ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் சொல்லிட்டு, அதனால நம்பிய பணிவோட வரவேற்கிறாரு சோழ தேசத்து காவலாளி. அப்படி வந்தவர்கிட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி, எதுக்காக இங்க நீங்க கூடாரம் அமைச்சிருக்கீங்க, யாருடைய உத்தரவு பேர்ல இங்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அந்த காவலாளி வேற யாரும் கிடையாது, இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய இரண்டாவது தாயான பராந்தக தேவி தான் கரிகாலருடைய ஓலையோட பேர்ல காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூடாரம் அமைச்சுக்க உத்தரவு கொடுத்ததும் அவங்க தான். அதன் பேர்ல தான் இங்க நாங்க கூடாரத்தை அமைச்சிருக்கோம், அரசியும் உள்ளதான் உறங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவும் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது. அதனால அந்த காவலாளி கிட்ட நான் உடனடியா அரசிய பார்த்தாகணும்னு சொல்லி எனக்கு உத்தரவை வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அந்த காவலாளியும் அங்க இருந்த ஒரு தாதி பெண் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. உள்ள போய் அரசியோடைய கூடாரத்தை பார்த்த அந்த தாதி பெண் பதறி அடிச்சுட்டு வெளியில ஓட வராங்க. அதனுடைய காரணம், கூடாரத்துக்குள்ள அரசி பராந்தக தேவி இல்லை. அவங்களுடைய உடை அலங்காரம் எல்லாம் அங்க களையப்பட்டு அவங்களும் அங்கிருந்து காணாம போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த தாதி பெண் சொல்லவும் எல்லாருக்கும் அங்க பதட்டம் ஆயிடுது, ஆழ்வார்க்கடியான் நம்பியை தவிர. ஆழ்வார்க்கடியான் நம்பி அதை கேட்டு கலகலன்னு சிரிக்கிறாரு. எதுக்காக நீங்க இப்போ சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைமை காவலாளி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, பராந்தக தேவி என்னதான் சோழ தேசத்துடைய மகாராணியாவே இருந்தாலும் இன்னும் மனதளவுல அவங்க சின்ன பிள்ளையாவே இருக்காங்க. அவங்க எங்க போயிருப்பாங்கன்ற விஷயத்த நான் யூகிச்சுட்டு நானே போய் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் உத்தரவு வாங்கி அங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு உள்ள போறாங்க. அப்படி போன ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு பக்கம் அரசிய தேடிட்டு இருந்த அதே சமயத்துல இந்த பக்கம் பராந்தக தேவி தன்னுடைய மகனுடைய ஆட்சி அமைப்பு மக்களுடைய மனசுல நல்லபடியா போய் சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு சோதிக்க போனாங்க இல்லையா. அப்படி போனவங்க அங்க இருந்த ஒரு சந்தைக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க அங்க இருக்கிற மக்களுடைய முகத்துல எல்லாம் சந்தோஷம் தாண்டவம் ஆடுறதையும் கவனிக்கிறாங்க. அப்படி அங்க போகிட்டு இருக்கும்போது ஒரு சந்தை வியாபாரி கிட்ட நின்னு குடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வந்தவரும் யாருன்னு சொல்லிட்டு தெரியாத அந்த வியாபாரி, தண்ணி என்னமா தண்ணி, நாங்க குடிக்கிறதுக்கு பாலே தரோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பராந்தக தேவிக்கு பாலும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பருகி தாகம் தடிச்சுக்கிட்ட பராந்தக தேவி, எதுக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கிட்ட கேட்கும்போது, அதுக்கு அந்த வியாபாரி பராந்தக தேவிய ஏற இறங்க பார்த்துட்டு, நீங்க ஊருக்கு புதுசா, அதனாலதான் உங்களுக்கு விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஊரு இதுக்கு முன்னாடி ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது. ஆனா நடுவுல ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல ரெண்டு பக்கமும் சர்வநாசம். சோழ தேசமும் ராஷ்டிரகூடர்கள் தேசமும் ஒன்னா மோதிக்குச்சு. அப்படி மோதிக்கிட்டதுல கடைசியா சோழ தேசம் தான் வெற்றி பெற்றுச்சு. அந்த சோழ தேசத்துக்கு நாங்க ஆயுள் முழுக்க கடன் பட்டிருக்கோம். காரணம், இந்த காஞ்சிபுரத்தை ரொம்ப கொடுமைக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்தது யார் தெரியுமா? அந்த சோழ தேசத்தோட பட்டத்து இளவரசனா. அவருடைய பேரு ஆதித்த கரிகாலனா. இப்போதான் அவர் இந்த காஞ்சிபுரத்துக்கு அரசரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவருடைய இந்த ஆட்சிக்கு கீழே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். குறிப்பா பெண்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ராஷ்டிரகூடர்கள் ஆட்சியில பெண்கள் வீட்டை விட்டே வெளியில வர முடியாது. யார் வந்து எப்போ எந்த பெண்ணை தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே நாங்க எல்லா பெண்களையும் வீட்டோட வீடா பூட்டியே வச்சிருப்போம். ஆனா ஆதித்த கரிகாலருடைய இந்த ஆட்சியில பெண்கள் ராத்திரி நேரத்துல கூட ரொம்ப சுதந்திரமா வெளியில வராங்க. அவர் பெண்களை ரொம்ப மதிக்க தெரிஞ்சவராம். இதெல்லாம் கனவுலையாவது நடக்குமோன்னு சொல்லிட்டு நாங்க கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது அந்த கடவுளா பார்த்து கரிகாலர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த வியாபாரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு அரசியா அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததோ இல்லையோ,
ஒரு தாயா கரிகாலரை நினைச்சு ரொம்ப பெருமிதம் பட்டாங்க பராந்தக தேவி. அப்படி இந்த கதைகள் எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அங்க பக்கத்துல இருந்த ஒரு கோவில்ல இருந்து ஒரு இனிமையான குரல் அவங்க காதுல விழுந்துச்சு. அந்த இனிமையான குரல் கேட்ட உடனே அந்த வியாபாரி கிட்ட, இது என்ன கோவில், யாரு உள்ள பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பராந்தக தேவி கேட்கும் போது, அதுக்கு அந்த வியாபாரியும், இது காஞ்சிபுரத்தை ஆண்டுட்டு இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சே, அந்த பொண்ணு இந்த ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே அவளை தெரியும். அவதான் தன்னுடைய இறைவனான ஏகாம்பரேஸ்வரரை நோக்கி பாட்டு பாடிட்டு இருக்கா. அவளை எல்லாரும் இந்த ஊருக்கே கிடைச்ச வரம் மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்களும் போங்க, அவ தன்னுடைய ஆராதனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அவளுடைய குரலை போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்றாரு. இத கேட்டதும் பராந்தக தேவிக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு நேரம் தன்னுடைய மகனை பத்தி பெருமை பேசிட்டு இருந்தவர் இப்போ இந்த ஊர்ல அதி சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்ணை பத்தி பேசுறாரு. அவ யாரு என்னன்ட்டு கூட தெரியாது. யாருதான் அந்த பொண்ணு, போய் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பராந்தக தேவி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, தேவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் அவங்கள தடுத்து நிறுத்தது. அது வேற யாரும் கிடையாது, ஆழ்வார்க்கடியான் நம்பியோடைய குரல் தான். நம்பி அந்த இடத்துல பார்த்த உடனே பராந்தக தேவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு பராந்தக தேவி கேட்கும் போது, அதுக்கு நம்பி, கரிகாலரை ஒரு காரியமா நான் பார்க்க வந்தேன். வந்த வழியில உங்க கூடாரத்தை பார்த்தேன். அரசியார் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா அங்க இருந்த யாருக்குமே அரசி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது, அரசியார் கரிகாலரை உளவு பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உளவு பார்க்கறதுலாம் எங்களை மாதிரி ஒற்றர்களுடைய வேலை, உங்களுக்கு ஏன் தேவி அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கேட்கவும் பராந்தக தேவி வாய் விட்டு சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சவங்க, என்னுடைய மகன் எந்த மாதிரியான ஆட்சிய இந்த காஞ்சி மாநகரத்து மக்களுக்கு கொடுக்கறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போக வந்தேன். வந்த வழியில யாருக்குமே தெரியாம திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பியும் பராந்தக தேவியும் போறாங்க. அப்படி வந்த கோவில் சிவனுடைய கோவில் சொல்லிட்டு தெரிஞ்ச நம்பி, என்ன தேவி, என்ன போய் இந்த கோவிலுக்கு எல்லாம் வர வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை கவனிச்ச தேவியும், ஒரே ஒரு முறை உங்க நாராயணருடைய நெருங்கிய நண்பரான ஏகாம்பரேஸ்வரர் எப்படிப்பட்ட இல்லத்துல வசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு கையோட ஆழ்வார்க்கடியான் நம்பியையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கோவிலுக்குள்ள போக போக அந்த இனிமையான குரல் தேவியை கத்தி போட வைக்குது. ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு பக்கத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு வராரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பராந்தக தேவிக்கு அந்த குரல் மட்டும்தான் காதுல விழுதே தவிர ஆழ்வார்க்கடியான் பேசுறதுல எல்லாத்தையும் அவங்க கவனிக்கவே இல்லை. அந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருதான் சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் அவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த குரலோடைய சொந்தக்காரியையும் அவங்க பாக்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே மலைச்சு போய் நின்னுடுறாங்க. மனமுருகி கைகளை கூப்பி இந்த உலகத்தையும் சரி தன்னையும் சரி மறந்து போய் கடவுளை நோக்கி கரம் கூப்பி நின்னு ஒரு பொண்ணு தன்னையே மறந்து போய் சிவபுராணத்தை பாடிட்டு இருந்தா. அதை பார்த்ததும் பராந்தக தேவி தன்னையே அறியாம அந்த பெண் கிட்ட போறாங்க. அப்படி போனவங்க அவ குரல் கேட்டு தன்னையும் மறந்து போய் கண்கள்ல கண்ணீர் வழிய அவ பாடுற அதே சிவபுராணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க கேட்க அவங்க உள்ளத்துல இருந்த மனபாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணீரா மாறி உருகி கரைய ஆரம்பிக்குது. தன்னுடைய மனசுல யாருக்கும் சொல்லாம 1000 கவலைகளை வச்சுட்டு இருந்த பராந்தக தேவி அந்த பெண்ணோடைய குரலை கேட்ட உடனே அந்த கவலைகள் எல்லாத்தையும் மறந்து அந்த பாரங்கள் எல்லாத்தையும் துறந்து மெய் மறந்து போய் நின்னாங்க. தன்னுடைய மனசுல இருந்த பல வருஷ பாரத்தை ஒரு சிவபுராணத்துல இப்படி கரைச்ச அந்த பொண்ணோடைய ரகசியம் என்ன, யாருதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பராந்தக தேவிக்கு அதிகமாகிட்டே போச்சு. அப்படி அந்த பொண்ணு சிவபுராணத்தை பாடி முடிச்சு கண்களை திறந்த போது அவங்களுடைய எதிரில பராந்தக தேவி மெய் மறந்து போய் மனமுருக
அவளை நோக்கி கரம் கூப்பி நின்னுட்டு இருந்த காட்சியை பார்க்கறான். அப்படி பார்த்தவ ஒரு பெரியவங்க தான் முன்னாடி கை கூப்பி நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பதறி போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்த சமயத்துல பராந்தக தேவியே சூழ்நிலை உணர்ந்து, நீ யாருமா, இப்படி மனமுருகி இறைவனை நோக்கி பாடிக்கிட்டு இருக்கிறியே, உன்னுடைய தந்தை யாரு, தாய் யாரு, இந்த ஊர்ல உன்னுடைய குலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தலை குனிஞ்சு போய் நிக்கிறா. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அந்த பொண்ணை ஏற இறங்க பாக்குறான். அப்படி பார்த்தவருடைய மனசுல ஒருவேளை கர்ப்ப கிரகத்துல இருந்து அம்பாளே வெளியில வந்துட்டாலோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உதிக்குது. அப்படி தன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாம கண்ணீரோட நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணை கேள்வியோட தேவி பார்த்துட்டு இருந்த போது ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியிலிருந்து அந்த கோவிலோடைய பிரதான குருக்கள் எட்டி பார்க்கிறாரு. அப்படி வந்தவர் பராந்தக தேவிய ஒரு சாதாரண பெண்மணின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணை, நீ உடனே இங்க இருந்து போ, உன்னுடைய அத்தை உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, யாரு என்னன்னே தெரியாதவங்க முன்னாடி எப்பவுமே போய் நிக்காதன்னு சொல்லிட்டு உங்க அத்தை சொன்னது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாவே பேசுறாரு. தான் கேள்வி கேட்ட பொண்ணு பதில் சொல்ல விடாம தடை செய்த அந்த குருக்கள் மேல பராந்தக தேவிக்கு ஒரு கோபம் எட்டி பார்க்குது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவங்க அமைதியாவே இருக்காங்க. அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது பராந்தக தேவி அவங்கள தடுக்கிறாங்க. ஒரு பெரியவங்க உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அத்தை உனக்கு சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லி குத்தலாவே ஒரு கேள்வி கேட்கவும் அந்த பொண்ணும் திகச்சு போய் நிக்கிறா. ஆனா அவளை பேச விடாம அந்த குருக்களே, இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு தேவரடியாரா ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கா, இவ அனாவசியமா யார்கிட்டையும் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்க இவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் தொலைவுல தான் இவங்களுடைய ஆதர சாலை இருக்குது, அங்க போனீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தாராளமா இந்த பொண்ணு கிட்ட பேசலாம், ஆனா ஊரார் முன்னாடி இவ வாய் திறந்து பேசுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் சொல்லவும் அந்த பொண்ணும் கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அப்படி அவ போனதுக்கு அப்புறமா அந்த குருக்கள் கிட்டேயே பராந்தக தேவி கேக்குறாங்க, இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இவ்வளவு பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, இது ஆதித்த கரிகாலருடைய ஆட்சி செய்யற இடம் தானே, சோழ தேசத்து எல்லாத்தையும் தேவரடியார்கள் பேசுறதுக்கான முழு சுதந்திரம் இருக்கே, ஏன் அவங்களுக்கு சொத்து சுகங்கள் கூட இருக்கே, நீங்க மட்டும் எதுக்காக இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் விதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோபமா கேட்கவும் அதுக்கு அந்த குருக்களும், இது கரிகாலருடைய ஆட்சியாவே இருந்தாலும் பல்லவ தேசத்துக்குன்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதை பல தலைமுறையா நாங்க பின்பற்றிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் அதை பின்பற்றுவோம், அதை யாராலையும் தடுக்க முடியாது, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா அவங்களுடைய அத்தையோடைய ஆதுர சாலைக்கு போங்க, அவகிட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, ஆனா தயவு செய்து ஊரார் முன்னாடி அவ பேசுறதுக்கான அனுமதி கிடையாதுன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா ஆழ்வார்க்கடியான் நம்பி தேவி கிட்ட, ஒரு சாதாரண பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு முயற்சி பண்றீங்க, இந்த விஷயத்த எல்லாத்தையும் கரிகாலர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு, அதனால தாயே தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பராந்தக தேவி எதுவுமே பேசல. நீங்க கரிகாலரை தானே பார்க்க வந்தீங்க, நீங்க கிளம்பி அரண்மனைக்கு போங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானும் அரண்மனைக்கு வந்து சேர்றேன்னு சொல்லி நம்பிய அனுப்பி வச்சுட்டு அந்த குருக்கள் சொன்ன அந்த ஆதுர சாலைக்கு பராந்தக தேவி கிளம்பி போறாங்க. அப்படி போன இடத்துல என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த பொண்ணை ஊரார் முன்னாடி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது, தேவரடியார்கள் தஞ்சாவூர்ல ஒரு மாதிரியும் காஞ்சிபுரத்துல ஒரு மாதிரியும் வாழ்ந்தாங்களா, அந்த பொண்ணு உண்மையிலேயே யாரு, எதுக்காக அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பராந்தக தேவி இந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க, அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.